Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 5 binomial theorem sequence and seriesல exercise 5.2ல question number 6 வாங்க questionக்குள்ள போலாம். If tk is the kth term of gp, then show that tn minus k, tn plus k also form a gp for any positive integer k அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா tkன்றது வந்து ஏதோ ஒரு kth term of gpல இருக்கு. அதை வச்சு நம்மள tk n minus k tn அதே மாதிரி tn plus k இந்த மூணுமே gpல இருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து gpன்றதுனால tn ஃபார்முலா வந்து ஆல்ரெடி தெரியும், அதாவது ar n minus 1 இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போது அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா tn minus k கேட்குறாங்க, tn தான் இன்னொரு டேர்ம்க்கு சொல்கிறாங்க, tn plus k தான் இன்னொரு டேர்ம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா வெறும் tnக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ அதாவது இந்த சென்டருக்கு மட்டும்தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இப்போ வந்து tn minus kக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது tn minus k ஈக்குவல் டு நீங்கள் எங்கெல்லாம் n போட்டிங்களோ அங்கே n minus kன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான் ar ஃபார்முலாலேயே. அப்போது ar n minus k minus 1 இதுதான் tn minus k உடைய டேர்ம், ஓகேங்களா? இப்போது tn plus kன்னு வரும்போது ar n plus k minus 1. ஸோ இப்போ நம்ம மூணு டேர்மையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காமன் ரேஷியோக்கு வரலாம். ஸோ காமன் ரேஷியோ பார்த்தோன்னா t2 divided by t1 which is should be equal to 3 divided by t2. ஸோ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எதெல்லாம் டேர்ம் 1ன்னு பாருங்கள். இது வந்து தான் டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, ஓகேவா? ஸோ டேர்ம் முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா டேர்ம் 2 எழுதிக்கணும். ஸோ டேர்ம் 2 பாருங்கள், ar n minus 1 இதுதான் என்னோட டேர்ம் 2. டேர்ம் 1 பார்த்தோம் அப்படின்னா ar n minus k minus 1 should be equal to term 3. Term 3 is nothing but ar n plus k minus 1 divided by term 2. Term 2 is nothing but ar n minus 1. ஸோ இதில் இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், ஏ கேன்சல் ஆயிடுச்சா, ஏ கேன்சல். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஆர் n மைனஸ் 1 எழுதிக்கோங்க. கீழே இருக்கிற ஆரில் இருக்கிற எல்லா பவரும் மேலே போச்சுன்னா அப்படியே மைனஸில் எழுதி அந்த எல்லா பவரும் போட்டுடணும். ஏன்னா டிவிஷனில் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் n மைனஸ் கே மைனஸ் 1ன்னு போட்டிருக்கோங்க. ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் n ப்ளஸ் கே மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1. இப்போ மைனஸால் நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா ஆர் n மைனஸ் 1 மைனஸ் n ப்ளஸ் கே ப்ளஸ் 1 வரும். ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் n ப்ளஸ் கே மைனஸ் 1 மைனஸ் n ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1ம் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் n கேன்சல் ஆகிடும், 1 and 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா rk which is equal to r to the power kன்னு வந்திருக்கு. ஸோ r to the power k which is equal to r to the power k. இது வந்து பாருங்கள் சேம் ரேஷியோ அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மூணு டேர்முமே கண்டிப்பாக ஜிபியில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ சின்ஸ் த ரேஷியோ இஸ் காமன் த terms are in GP அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.